ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 21வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 4வது நாள் 2024. இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று எந்த ஒரு புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளாதீர்கள். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் அதாவது சூரியன் சனி மற்றும் பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்குறச்ச சூரியன் சனி முக்கியமானதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் மகரத்தில் இருக்காங்க. இன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறச்ச இன்று விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திலும் பின்பு தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்திலும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று மீனத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். செவ்வாயும் சுக்கிரனும் மகரத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளார். இன்று அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் பயணிக்கிறாருங்க. அதாவது கேட்டை நட்சத்திரத்திலும் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு போறாரு. அதனால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அது குறிப்பாக பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா. பொதுவாகவே சந்தோஷம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப மனக்குழப்பங்கள் வரும், கவலைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, தயவு செய்து அந்த பரணி நட்சத்திரக்காரர்களும் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்கார அன்பர்களும் மேஷராசியில் உள்ளவர்கள் இன்று புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இன்று கூடுமானவரை இறைவனை மட்டும் மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். இன்று அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல பிரவேசிக்கிறதுனால எந்த ஒரு சுப காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடாதுன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயணங்கள் போனாலும் அந்த ஒரு பயணங்கள் உங்களுக்கு தோல்வியில் முடிவரும். அதனால எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தாங்க செய்யணும். அதனால நம்மளோட முன்னோர்கள்லாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஜாதகம் பார்த்து விட்டு செய்வார்கள். அதே மாதிரி எல்லாமே 4 நட்சத்திரம்லாம் பார்க்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? சரிங்க. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எங்களுக்கான தொழில் ஸ்தானத்திற்கு ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அதனால உங்களுடைய தொழிலில் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச முருகரை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று உங்களுடைய ராசிக்கு அதாவது சுக்கிர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். இன்று சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்துல பயணம் செய்கின்றார்கள். அதனால ரிஷபராசியில் உள்ள
கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம், அதாவது 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த 8வது இடத்துல இருந்தாலே ஒரு தொல்லை தான் சொல்லுவாங்க. அது மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் வந்து 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 போகும். அதனால என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கூடுமானவரை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். சுப காரியத்தையும் செய்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கை வேண்டும். அபராதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால கூடுமானவரை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்று இறைவனை மட்டும் நீங்க கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று பஞ்சமாதிபதி யார்? புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். தன் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக் கொள்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். அவர் தொழிற்ஸ்தானத்துல, அதாவது தசம கேந்திரத்தில் வீற்று கொண்டிருக்கின்றார். உடன் ராகு பகவானும் இருக்கின்றார்கள். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை மிதுன ராசி அன்பர்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் வந்து கடந்த ஸ்தானத்துல போறாரு. அதனால பல விதங்களிலும் மேன்மையே நிகழும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத மிதுனராசி அன்பர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சூப்பராகவே வேலை செய்யுங்க. நிச்சயமா குடும்பம் அமையும். அதுக்குண்டான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிட்டும். இன்று குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அவரு கடத்திர ஸ்தானத்துக்கு தான் பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கு இல்லையா, கூட்டு வியாபாரிகளுக்கு மேன்மையான பலன்கள் நீங்கள் பெற முடியும். இன்று பங்கு சந்தையில் லாபங்களை பெறுவீர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்சு பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தெரியும். அவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் மற்றும் ஆசிரியரிடம் நல்ல பெயர் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்று உங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது என்ன மாதிரியான வங்கி கடன் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் பிள்ளைகளுக்காக இப்போ உயர் படிப்புக்கோ அல்லது வந்து காலேஜ் போகிறதுக்கோ அதுக்குண்டான வங்கி கடன் கிடைக்கலாம். அது மட்டுமின்றி உங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் மற்றும் தொழில் முதலீட்டிற்காகவும் உங்களுக்கு கடன் வசதிகள் நிச்சயமாக கிடைக்கலாம். இவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயம் நடக்கும். இன்று அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தருவார்கள். இன்று வெளியூர் பயணங்கள் நேரிடும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம்.
அம்மனை போயிட்டு தரிசித்துட்டு வந்துட்டு உங்களுடைய வேலைகளை கூட ஆரம்பிக்கலாம். அல்லது அம்மனுடைய ஸ்லோகத்தை படித்து விட்டு, அதாவது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே தேவி நாராயணி நமோஸ்துதே, இந்த மந்திரத்தை 3 முறை பாராயணம் படித்து விட்டு நீங்கள் வேலையை பாருங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் களத்திர ஸ்தானத்துல குடியிருக்கின்றார். சனி பகவானும் அங்கேதான் இருக்கிறார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, பல்வலி, பல் இடுக்குகள், பல் பிடுங்குதல், இது மாதிரி சில பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமின்றி இன்று கால்சியம் குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதுக்குண்டான விட்டமின் மற்றும் டேப்லெட்ல எடுத்துக்கொள்வது நல்லது. அது குறிப்பாக 35-40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் இவ்வாறு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. இன்று ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். உங்களுடைய தனாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆன்டிக்ஸ் பொருள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று ஈட்டலாம். வியாபாரிகளுக்கு விற்பனைகள் அதிகரிக்கும், லாபங்களும் அதிகரிக்கும். இன்றைய தினம் பணவரவுக்கு பஞ்சமில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு செய்தால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று புதனுடைய அருள் எங்க இருக்கிறது, உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல வீச்சிருக்கின்றார். கூட ராகு பகவானும் இருக்கின்றார். எப்படியாவது போராடியாவது உங்களுடைய காரியத்தை முடிப்பதில் வல்லவர்களாக இன்று நீங்கள் திகழ்வீர்கள். இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்திலும் பின்பு சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதனால இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான், அவரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த பார்வையால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, திருமண முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகும். குடும்பத்தில் ஒரு குதூகலம் வரும். அட்லீஸ்ட் நிம்மதியாக இருக்கும். இன்று உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்ல விஷயங்களே நடக்கக்கூடிய சூழல் உண்டு. உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுவதால் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்குங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரோட நிலை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் தாங்க தொடர்ந்து பயணிக்கிறார். இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்திலும் இருக்கின்றார், தனஸ்தானத்திலிருந்தும் போறார். அதனால பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து தங்களுக்கு
பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சில வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் பார்ட் டைமாக தங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்வீர்கள். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதங்களிலும் தாங்கள் சிக்கனம் செய்து விட்டு அதற்குண்டான விஷயங்களை செய்வீர்கள். இன்று குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச, அது திருமணமாகாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். அது நல்ல வரன், தாங்களுக்கு பிடித்தமான வரனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் புதிய வாகனத்தை வாங்குவதற்கும் அதாவது வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாளை அழகாக பயன்படுத்திங்க. ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை நெட் கேஷாகவே கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு இன்று உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. சரிங்களா? இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 7. இந்த நாள் அதாவது மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய்னாலே உங்களுக்கு தெரியும், ரத்தக்காரகன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பராகம காரகன், அதே மாதிரி தைரியசாலியானவன், இப்படி சொல்லிட்டே போலாங்க. அந்த செவ்வாய் இன்று உச்சபலம் பெற்றிருக்கின்றார். இன்று புதன் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். உச்சபலத்துடன் இணைந்த அதாவது சுக்கிர பகவானும் இருக்கின்றார் 3வது இடத்தில். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, சந்திரன் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு கற்பனை திறன் உங்களுக்கு மேலோங்கும். கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது அந்த வழக்குகள் உங்களுக்கு சரியாகும், நல்லதே நடக்கும். இன்று அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. இந்த நாளில் சந்திரன் உங்கள் ராசிக்கே வருகின்றார். அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். சுபகிரகம் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இன்று அதாவது கூடா நட்புகளிடமிருந்து விலகக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. அவர்களை பற்றின சுயரூபத்தை காட்டுவார்கள். இன்று நீங்கள் மற்றவர்களை பற்றியே யோசிக்காமல் தன் வேலைகளை மட்டும் சிந்தித்து பாருங்கள், நல்லதே நடக்கும். வேலை செய்ய மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா அதை சொல்லி காட்டாதீங்க. அதே மாதிரி ஒரு பொதுநலமாக செய்துவிட்டு வருவது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குரு பகவான் இந்த எல்லாருடைய கிரக நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மிக சிறப்பாகவே இருக்கு. இன்று தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்று இந்த டிசைன் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் ஆர்கிடெக்சர் டிசைனிங் லைனில் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் கூட மிக அருமையான காலகட்டமாக, அதாவது பண வரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. இன்று ஒரு சிலருக்கு புது ப்ராஜெக்ட்லாம் கிடைத்து அதுக்கு கையொப்பம் விடுதல், இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சூரியனுடன் இணைந்து இருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். சுக்கிரனும் இணைந்துள்ளார். இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல குறிக்குது அப்படின்னு பார்க்கறச்ச, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பதவி உயர்வு, அதாவது பொது நல தொண்டில் இருப்பவர்களுக்கும் சரி, தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று பெரிய அளவில் சாதகமாக இருப்பது கொஞ்சம் கம்மி தாங்க. இன்னும் 2-3 வரங்களை பார்த்துவிட்டு முடிவெடுப்பது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சிடாதீங்க. பொண்ணு கிடைக்கலையேன்னு பண்ணாதீங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு பண்ணாதீங்க. இதோடைய ஜாதகத்தையும் ஒத்து பார்த்து அதில் ரொம்ப சிறப்பான பொருத்தங்கள் இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா தயவு செய்து இந்த பொருத்தங்களை பார்த்தால் ஒழுங்காக பாருங்கள்னா பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 1 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது எல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய நிலை சந்திரன் மிக சிறப்பான இடத்துல இருக்காருங்க. அதாவது தொழிற்சாலத்துல இருக்காரு. இந்த விஷயத்தினால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். இன்று சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இன்று வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. ஒரு சிலருக்கு காதல் கண் செமிட்டும். இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வரன் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. சும்மா விளையாட்டாக பேசக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று உள்ளது. அதனால் நண்பர்களிடையே பார்த்து கவனமாக பேசுவது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தன, குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பணவரவுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பங்கமும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையிலாவது தங்களுக்கு பணம் வந்து கொண்டேதான் இருக்கும். இன்று நீங்கள் கடன் வாங்கியவரிடம் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. நீங்கள் நினைச்ச சில விஷயங்களை இன்று நீங்கள் மனசார நடக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் மற்றும் சிட்டி, அதாவது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்ட முடியும். இன்று வழக்கறிஞர்கள் சுபிட்சம் பெறுவார்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலையும் உச்சத்துடன் இருப்பதால் நிச்சயமாக சகோதர சகோதரி வழிகளிலும் தங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானை பிடிச்சுங்க, நல்லதே நடக்கும். முடிந்தால் ஜீவ சமாதிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றம் தரும்.
இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். இன்று நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கைக்கொள்ளலாம்னு பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுக்கு அதாவது தாங்களுக்கு விரும்பிய மாதிரியே ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.